கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தை, நீ ஒருவனுக்காக கர்த்தர் பெரிய அற்புதத்தை அதிசயத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ப்பார். உங்க ஒருவனுக்காக கர்த்தர் செய்கிற அற்புதம் பாருங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் அதுல பாருங்க 9வது வசனத்துல பாருங்க, கர்த்தர் ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படி செய்வார் என்பதற்காக கர்த்தரால் எனக்கு உண்டான அடையாளம் சாயை 10 பாகை பின்னிட்டு போட்டும். இப்ப என்ன, செத்து போவேன் என்ற ஒரு பரிதபிப்பு. என் பிள்ளைகள் இருக்காங்க, செட்டில் பண்ணல ஆண்டவரே, என் பிள்ளைகளை நான் இன்னும் ஒரு லைஃப் செட்டில் பண்ண. அநேகர் பிள்ளைகள் கல்யாண பருவத்தில் இருப்பாங்க, கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டாங்க, வியாதிப்பட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு சூழல், சிலர் ஆபத்தை சந்தித்திருப்பாங்க, சாலை விபத்தை சந்தித்திருப்பாங்க. நான் இப்படி சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்காக கர்த்தர் சொன்ன வார்த்தை, எழுந்து நடக்க போறீங்க. நீ ஒருவனுக்காக சூரியனையே பின்னிட்டு போக செய்த கர்த்தர். அப்போ நீ கர்த்தருடைய ஆலயத்துல போறது கர்த்தருடைய சித்தம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை சரியாய் ஆச்சரிக்கிற பிள்ளையே, உனக்காக கர்த்தர் செய்கிற அற்புதம். சூரியனே பின்னுக்கு போகும், சொன்னதை செய்வார். யோசுவா கிபியோனியர் விடுதலைக்காக பாருங்க, சூரியன் ஆயலோன்ல நிக்கட்டுன்னு சொன்னாரே, கிபியோன்ல சூரியனும் சந்திரன் ஆயலோன்ல நிக்கட்டுன்னு சொன்னார்ல, அவன் ஒருவனுக்காக, யோசுவா ஒருவனுக்காக கர்த்தர் செய்தார். எலிசா பாருங்க, ஆண்டவரே கேயாசி இவன் பார்க்க கண்களை திறந்தருளும், அவன் ஒருவனுக்காக. உங்களை சுற்றி அவனை சுற்றி அக்கினி ரதமும் குதிரை இருக்கு. இதை புரிஞ்சுக்கிடுங்க, உங்களை சுற்றி அக்கினி ரதமும் குதிரையை நிக்கிங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை. இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு மகனே, நீ சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். பாருங்க, எலிசா சொன்னார், ஆண்டவரே நான் கேயாசி எலிசா என்ன சொன்ன, எலியா சொன்னார் நான் சாக போறேன்னு. ஒருவேளை அந்த மனநிலை இருந்தா கூட கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். அவனுக்காக உடனே கேரி தாக்குல தண்ணி வர வச்சார். காகம், என்னைக்கு காகம் கொண்டு அப்பத்தை கொடுத்துங்க, அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்து பாருங்க, அப்படி உங்களுக்காக செய்வார். இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன். ஒரு 12 வருடம் உதிரப்போக்கில கஷ்டப்பட்ட மகள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவன சுகமானாளே. அப்படி பாருங்க, பேதுரு ஒருவனுக்காக ராத்திரி அந்த மீனை பக்கத்துல கொண்டு வந்தார் பாருங்க. நீங்க ராத்திரி முழுது பிரயாசம், இதுவரையும் பிரயாசப்பட்டு எனக்கு பலன் இல்லைன்னா, உங்களுக்காக 2 கப்பல் நிறைய படகு நிரம்ப ஆசீர்வாதத்தை பெற்றது போல உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, நான் ஒருவனுக்காக ஆண்டவர் எனக்கு செய்ய போற அற்புதமும் அடையாளமும், என் பிள்ளைக்காக ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக, என் சபைக்காக, என் உறவுகளுக்காக தேவன் இப்படி செய்து ஆசீர்வத்து நன்மை செய்வ நல்ல பிதாவே. ஆமென்.